இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு முள்ளங்கி பொரியல், கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிருக்கிறேன். சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது மூணும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை, இதில் ஒரு பெரிய வெங்காயம், அதுலேயும் ஒரு பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன். சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த 3 பொரியலுமே நான் சேம் மெத்தடில் தான் பண்ணுறேங்க. இதில் இப்போ நான் வந்து க்ரீன் சில்லி 2-3 க்ரீன் சில்லியை கீரி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இப்போ நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த வெஜிடபிளோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். நீங்கள் இதே மாதிரி எல்லா வெஜிடபிளும், அதாவது எல்லா வகை பொரியலும் இப்படி பண்ணலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் வந்து இந்த பொரியல் வந்து குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நான் வந்து முள்ளங்கியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 250 கிராம் 250 கிராம் முள்ளங்கியை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த இது வந்து கேரட்டை நான் துருவி வச்சிருக்கேன் 250 கிராம். அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த நிறைய பேருக்கு முள்ளங்கியோட வாசனை பிடிக்காது. அந்த வாசனை உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணினீங்கன்னா இந்த முள்ளங்கியோட மனம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது வந்து நான் 250 கிராம் பீன்ஸ் பொரியல் பக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேரட் பொரியல் நீங்கள் இப்படி பண்ணினீங்கன்னா உங்கள் குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். இப்போ இது மூணையுமே நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதற்கு தேவையான அளவு உப்பு, இதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கேரட்லேயும் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, பீன்ஸ்லேயும் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இது குக்காக வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஸ்லோ ஃபயர், அதாவது மீடியம் ஃபயரில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து என்றைக்குமே வெஜிடபிள்ஸை வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது. அப்போ வந்து அது வந்து நல்லா இருக்காது, அவ்வளோவா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் இந்த க்ரன்ச்சியாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு சாப்பிட ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதோட சத்துக்களும் அழியாமல் அப்படியே இருக்கும். ஸோ எந்த ஒரு வெஜிடபிளுமே நீங்கள் வந்து ஓவர் குக் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் 5 to 6 நிமிஷம் தான், அதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக. அதாவது இன்னொன்று வந்து கேரட்டு, பீட்ரூட் எல்லாமே ஒரு 3 நிமிஷத்தில் குக் ஆயிரும். 3-4 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் மூடி வச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் பீன்ஸ் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட இது எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நான் தேங்காய் பூ தூவிட்டேங்க. தேங்காய் பூ ஒரு 2 ஸ்பூன் தூவிக்கலாம். ஒரு சிலர் வந்து இதில் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் மூணையுமே கிரைண்ட் பண்ணி போடுவாங்க, அதாவது தண்ணியாக இல்லாமல் ட்ரையாக. பட் இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெஜிடபிளோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் பொரியல் பண்ணும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் முழுமையான ஒரு காய்கறிகள், அதாவது அந்த காய்கறியோட சத்து அப்படியே இருக்கும், முழுமையாக ஒரு வெஜிடபிள் சாப்பிட்ட திருப்தி இருக்கும். அவ்வளோதான். இது வந்து நம்ம குடியரசு தினத்துக்காக நான் வந்து இந்த ரெசிபியை உங்களுக்காக ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோட ரெசிபியை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனது இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.